வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா ஓடிஐ அண்ட் T20 சீரிஸோட ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூசிலாண்டில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா vs நியூசிலாந்து நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடத்தினாங்க. இப்போது நியூசிலாண்டோட நியூ கேப்டன் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர். அவர் தான் வந்து ஒயிட் பால் கேப்டன் வந்து ஃபுல்லாக அவர் தான் பண்ண போகிறாரு. கேன் வில்லியம்சன் கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நியூசிலாண்டோட ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். மிச்சல் சாண்டர் அவர் தான் இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. தென் ஜேக்கப் டஃபி அவர் இருக்கார், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். வில்லியம் ரூர்கி அவர் பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் மட்டும் விளாட போகிறாரு. தென் டாம் லாத்தம் அவரும் இருக்கார், அவரும் பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் மட்டும் தான் விளாட போகிறாரு. தென் வில் யங் இவருமே பார்த்தீங்கன்னா ஓடிஐ மட்டும் தான் விளாட போகிறாரு. இவங்க 3 பேரும் ஓடிஐ சீரிஸ் மட்டும் தான் விளாட போகிறாங்க. தென் ரச்சின் ரவீந்திரா அவர் இருக்கார், பார்த்தீங்கன்னா ஓடிஐ அண்ட் T20 ரெண்டுமே விளாடுறாரு. கிளென் பிலிப்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக வராரு, பெஸ்ட் ஃபீல்டர்னே சொல்லலாம் கிளென் பிலிப்ஸ். தென் டேரில் மிச்சல் அவர் இருக்கார், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக ஓடிஐ டெஸ்ட்டில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. நம்ம வேர்ல்ட் கப்லலாம் பார்த்துருப்போம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு டேரில் மிச்சல். தென் நியூ ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்க்ஸ் அவங்கள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவர் இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா பெவான் ஜேக்கப்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஎல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பிக் பண்ணாங்க, கேண்டர்பெரிக்காக விளாடுறாரு நியூசிலாந்து அந்த டொமஸ்டிக் லீக்ஸில். ஸோ நல்லா ஒரு ஹார்ட் ஹிட்டராக இருக்காங்கிறத பார்த்துட்டு டிம் டேவிடுக்கு அடுத்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக பெவான் ஜேக்கப்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. பெவான் ஜேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல செலக்ட் ஆனோடனே அவர் ஃபாதர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவங்க ஃபாதர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஷாக் ஆகிட்டு, என்னாச்சு வீட்டை யாராவது தீப் வந்துட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணியாக கேட்டிருந்தாரு. அவர் உடனே வந்துட்டு நான் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸில் செலக்ட் ஆனாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல பவர் ஹிட்டராக தெரிகிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு T20 டெபியூ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா டிம் ராபின்சன் எடுத்திருக்காங்க, அவருமே வந்து T20 மட்டும் தான் விளாட போகிறாரு, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ நிறைய நியூ ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வில்லியம் ரூர்கியாக இருக்கட்டும், ஜேக்கப் டஃபி, மிச்ஹே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவர் இருக்கார். ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்குவாடாக இருக்காங்க. வில்லியம் ரூர்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் மேட்சஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கூட இந்தியாலையுமே வந்து பண்ணார் வில்லியம் ரூர்கி, அங்கேயுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. தென் நேத்தன் ஸ்மித் அவர் இருக்கார், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக இப்போ இங்கிலாந்து vs நியூசிலாந்து நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸில் நேத்தன் ஸ்மித் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு காலின் டி கிராண்டோம் ஸ்டைலில் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக தெரிகிறாரு நேத்தன் ஸ்மித். ஸோ ஓவரால் வந்து ஒரு நல்ல சைடாக இருக்காங்க நியூசிலாண்டில் நடக்கிறதுனால மேபி நியூசிலாண்டுக்கு அந்த ஹோம் அட்வான்டேஜஸ் கிடைக்கலாம். பட் ஆனால் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய அங்கங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க. ஏன்னா டேரியல் மிச்சலாக இருக்கட்டும், மிச்சல் சாண்டராக இருக்கட்டும், மார்க் சப்மேன் இருக்கார், தென் ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அதிகமாக ஓடிஐ T20 ஆடினதுனால அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இவங்களோட அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்து விளாட்றப்போ ஒரு ஜெல்லாக விளாடுவாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. 3 ஓடிஐ விளாடுறாங்க, 3 T20s விளாடுறாங்க. ஸோ சூப்பரான ஸ்குவாடாக இருக்காங்க நியூசிலாந்து. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீலங்காவோட ஓடிஐ அண்ட் T20 ஸ்குவாட் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம். சரித் அஸ்லாங்கா தான் ஒயிட் பால் சீரிஸ் வந்து கேப்டன் பண்ணிட்டு வராரு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எப்போ சனய் ஜெயசூர்யா வந்து ஹெட் கோச்சாக ஆனாரோ அந்த அவர் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அவரோட கோச்சிங் அண்டரில். ஸோ ஒரு நல்ல ஸ்குவாடாக இருக்காங்க ஸ்ரீலங்கா. எப்படி அவங்க ஸ்குவாட் எடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். பத்தும் நிஷாங்கா இருக்கார், அவர் தான் வந்து டாப் ஆர்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் அவிஷ்கா பெர்னாண்டோ அவங்க 2 பேருமே நல்லா ஒரு ஸ்டெடியாக இப்போ பண்ணிட்டு வராங்க ஸ்ரீலங்காவில். இப்போ விளையாடுறது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில். ஸோ மேபி இவங்க 2 பேரில் யாருக்காவது வந்து டஃபாக இருக்கலாம். நியூசிலாந்து கண்டிஷன் வந்து ஸ்ரீலங்காவோட கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும். நிஷான் மதுஷ்கா அவருமே பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் அந்த டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் குசால் மெண்டஸ் இருக்கார். குசால் மெண்டஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வருவார். ஓடிஐயில் T20லலாம் நம்ம வந்து ஓப்பனிங்கில் பார்த்துருப்போம். ஓடிஐயில் எப்பவுமே வந்து மிடில் ஆர்டரில் தான் விளாடுவார். மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் லேயாங்கே அவர் இருக்கார், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். தென் நுவானிண்டோ ஃபெர்னாண்டோ ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவர் இருக்கார். தென் துனித் வெள்ளலாய்க் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரிஸில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. வனிண்டோ அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துனித் வெள்ளலாய்கே அவருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. துனித் வெள்ளலாய்கே ஐபிஎல் எடுக்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளாடுவார். ஸோ அவர் வந்து ஒரு இருக்கார், அவர் இருக்கிறது ஒரு ப்ளஸ். தென் வனிண்டோ அசரங்கா அவர் இருக்கார், நல்லா ஸ்பின் போடுவார். தென் பேட்டிங் சூப்பராக விளாடுவார். தென் நம்ம மகேஷ் தீக்ஷனா அவர் இருக்கிற அந்த கேரம் பால் ஸ்பின்லாம் சூப்பராக போடுவார். மேக்ஸிமம் T20லலாம் நம்ம பார்த்துருப்போம் பவர் பிளேயில் வருவார். சிஎஸ்கேவுமே நிறையா அவரை பவர் பிளேயில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஜெஃப்ரி வேண்ட்ரஸே அவங்கள எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் போகிறாங்க. ஜெஃப்ரி வேண்ட்ரஸையுமே ஒரு நல்ல ஸ்பின்னர். நம்ம இந்தியா கூட நடந்த ஓடிஐ சீரிஸ்லையுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நம்ம அந்த இந்தியா வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் போய் அந்த ஓடிஐ சீரிஸ் தோற்றுருப்போம். ஸோ இவருமே அதுக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். தென் சமிண்டு விக்ரமாசிங்கே அவர் எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். நல்லா பண்ணிட்டு வராரு. லங்கா பிரீமியர் லீக்லையும் நல்லா பண்ணார். தென் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க T20 சீரிஸ்ல, அங்கேயும் நல்லா பண்ணார். ஸோ அவரும் இந்த ஓடி இதில் விளாடுறாரு. தென் அஷிதா ஃபெர்னாண்டோ அவர் இருக்கார், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். முகமது சிராஜ்
நம்ம இந்தியாவில் இருக்க முகமது சிராஜ் கிடையாது, இங்கே வேற ஒருத்தர். இவர் வந்து முகமது சிராஜ். ஸோ இவருமே வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். இவருமே ஆல்ரெடி ஆடி இருக்காரு. ஸோ இவரையும் எடுத்திருக்காங்க. தென் லஹிரு குமாரா, அந்த பேஸ் வந்து நல்லா போடுவார். ஒரு 140 கிளிக் பண்ணுவார். சம்டைம்ஸ் பவுன்ஸ்லாம் சூப்பராக போடுவார். ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். தென் யஷான் மலிங்கா, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து யஷான் மலிங்காவை எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலராக தெரிகிறாரு. தென் SA20லையுமே பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் வந்து பிக் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து ஜான் டர்னர் அவர் வந்து விளாடலை. ஸோ அதுக்கு பதிலாக யஷான் மலிங்காவை வந்து அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ யஷான் மலிங்காங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து அவரை வந்து வாட்ச் அவுட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவரோட ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ SA20 IPL விளாட போகிறாரு. ஸோ அவருமே வந்து ODI ஸ்குவாடில் இருக்கார். இதுதான் வந்து ஸ்ரீலங்காவோட ODI ஸ்குவாட். ஸ்ரீலங்காவோட T20 ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். சரித் அசலங்கா அவர் தான் வந்து கேப்டன் பண்ணுறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குசால் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா ODIயில் வேணால் மிடில் ஆர்டரில் விளாடலாம், T20யில் டாப் ஆர்டரில் தான் விளாடுவார். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் குசால் பரேரா இருக்கார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விக்கெட் கீப்பர் பேட்டர். தென் அபிஷ்கா ஃபெர்னாண்டோ அவருமே இருக்கார், டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தினேஷ் சண்டிமல் எடுத்திருக்காங்க. தினேஷ் சண்டிமல் நம்ம பார்த்துருப்போம், டெஸ்ட் மேட்சஸ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ரீசெண்டாக நடந்த அந்த லங்கா பிரீமியர் லீக்லையுமே ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவரையுமே T20 சைடில் எடுத்திருக்காங்க. தென் பனுகா ராஜபக்ஷா, அவர் பார்த்தீங்கன்னா T20யில் மட்டும்தான் அதிகமாக விளையாடுவார் ஸ்ரீலங்காக்காக. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். தென் பனிடோ அசரங்கா இருக்கார், T20யில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் மகேஷ் தீக்ஷன் அவர் இருக்கார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி CSKக்கெலாம் பவர் பிளேயில் வந்து பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து பவர் பிளேலையும் பவுலிங் போடுவார். அந்த அவரோட கேரம் பால்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். தென் ஜெஃப்ரி வேண்ட்ரஸேவும் இருக்கார், அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம். தென் சமிகா விக்ரமசிங் அவருமே இந்த ஸ்குவாட்லேயும் இருக்கார். 2 ஸ்குவாட்லையுமே ஒரு நல்ல ஒரு பவுலராக தெரிகிறார் சமிகா விக்ரமசிங். ஸோ அவருமே வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் ஸ்ரீலங்கானே சொல்லலாம். தென் மதிஷா பாத்திரன் அவருமே வந்து T20 மட்டும்தான் விளாடுவார். ஏன்னா தோனி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அவரை வந்து மோஸ்ட்லி வந்து ODI டெஸ்ட் ஃபார்மேட்டெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளேயருங்கிறப்போ அவரை வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்மேட் மட்டும் தான் விளாட போகிறாரு மதிஷா பாத்திரனா. IPLலையும் பார்த்தீங்கன்னா CSK எடுத்திருக்காங்க. தென் SA20லையுமே பார்த்தீங்கன்னா ஜோபாக் சூப்பர் கிங்ஸ்க்காக விளாட போகிறாரு மதிஷா பாத்திரனா. ஸோ ஒரு சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலியில் வந்து நல்லா ஜெல் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் மதிஷா பாத்திரனா. அங்கேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பார். டெத்லையுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. தென் நூவன் துஷார் அவருமே பார்த்தீங்கன்னா டெத்தில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக இப்போ IPLல பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அவர் எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் டெத் பவுலிங்லாம் நல்லா போடுவார். இல்லை யாருக்காவது இன்ஜுரி கன்சர்ன்னா நூவன் துஷாராவுமே அங்கே RCBயில் விளாட சான்சஸ் இருக்கும். ஸ்ரீலங்காலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ ரீசெண்டாக நடந்த பங்களாதேஷ் சீரீஸ்லையுமே ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார் நூவன் துஷாரா. ஒரு நல்ல சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. தென் அஷிதா ஃபெர்னாண்டோ அவருமே பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு 3 ஃபார்மேட்லையுமே ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். அவரும் நல்ல ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா பினுரா ஃபெர்னாண்டோ அவர் இருக்கார், ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். கொஞ்சம் டாலாக இருப்பார், அவருமே டீசெண்டாக போடுவார். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ரீலங்கா T20 ஸ்குவாட். ஸோ நியூசிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா T20 ODI சீரிஸ் வந்து டிசம்பர் 28லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு நல்ல மேட்சாக இருக்க போகுது, நியூசிலாண்டில் நடக்க போகுது. ஸோ எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், யார் வின் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.